ஒரு சிறிய காரியத்தை வைத்து பெரிய காரியத்தை என்ன செய்ய முடியும்? ஜெயிக்க வைக்க. அதற்கு தாவீதுடைய ஒரு கூழாங்கல் செஞ்சு போனார், நல்ல வீசினாரா? எப்படி விழுந்திருக்கணும்? எப்படி விழுந்திருக்கணும்? அடிச்சோன்னு எப்படிதான் விழுந்திருக்கணும்? எல்லா கவலைகள் இருக்கு. எங்க போய் விழுந்திருக்கணும்? இந்த இடத்துல அடிச்சது, போரல் அடிச்சுட்டு அடிச்சோன்னு என்ன பண்ணிருக்காங்க? இந்த இடத்துல விழுக்கணும். அப்படிதானுங்க? எப்படி விழுந்தாரு? என்ன அர்த்தம்? என்ன புரியுது? What we learn a lesson from this. அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டுடைய சன்னிதானத்துக்கு முன்பதாக எல்லோரும் பணிந்துதான் முடிக்கும். ஆண்டவருக்கு முன்னாடி எல்லாரும் என்ன செய்யணும்? They have to worship the Lord. That's the God's promise. தேவனுடைய சத்தத்திற்கு முன்னாடி எல்லாரும் என்ன செய்யணும்? தலை வணங்கித்தான். எனக்கு அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய சன்னிதானத்துல அந்த கல்லை வீசின தாவீது போய் என்ன செய்தாருன்னு சொன்னா ஒண்ணுமே பண்ணல. ஒரு சின்ன கல்லு ஒரு பெரிய ராஜ்யத்தை ஜெயிக்கிறதுக்கு ஒரு சின்ன கல்லை தான் பயன்படுத்தினார். அவருடைய ராஜாவை மாற்றுவதற்கு எத்தனை கல் தான் பயன்படுச்சு? பெரிய பெரிய ஆசீர்வாதங்கள் இருக்கு. தாவீது ராஜாவை மாற்றுவதற்கு எத்தனை கல் தான் பயன்படுத்தி? ஒரே கல். கோலியாத்தை கொல்வதற்கு எத்தனை கல்? ஒரே கல். அந்த ராஜ்யத்தை ஜெயிப்பதற்கு ஒரே. அப்ப எல்லா கல்லும் யாரு அப்படின்னா கண்மலையாகிய